இன்றைக்கி வந்து அவரை கூட்டு செஞ்சுருக்குறேங்க. அவரை வந்து குக்கரில் வந்து நல்லா வேக வச்சுட்டேங்க. அவரை கூட கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு 25 கிராம் சேர்த்தி, துவரம்பருப்பு அவரை ரெண்டும் சேர்த்தி நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. நல்லா அவரை வெந்துருச்சுங்க. அது கூட துவரம்பருப்பு சேர்த்துக்கணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துக்கணும். தக்காளி 1-2 தக்காளி சேர்த்துக்கணும், சின்ன சின்னதாக கட் பண்ணி. கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய்ங்க. ஒரு 4 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். நல்லா கலரி விடணுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி, கொஞ்சம் பட்டை லவங்கெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து மிக்சியில் போட்டுக்கணுங்க. அது ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கணும். ஒரு 25 கிராம் அளவு கொத்தமல்லிங்க, ஒரு 4-5 லவங்கம், கொஞ்சம் ஒரு கரண்டி சோம்பு, ஒரு பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை மிக்சியில் போட்டு நெய்ஸாக பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் கூட்டு வந்து நல்ல வாசமாக இருக்கும். புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா பிசைஞ்சி அதில் ஊற்றணும். குழம்பு வந்து நிறைய வேணுன்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா புளி வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். புளி வந்து நான் ஒரு 50 கிராம் புளி தான் ஊற்றுறேங்க. நல்லா பிசைஞ்சி ஊற்றுறேங்க. இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதானு பார்த்துக்கணுங்க. மூடி ஒரு 2 விசில் விடணுங்க. மூடி வச்சு கேஸ் போன பிறகு எடுக்கணுங்க. 2 விசில் விட்டாச்சு, அதனால் கேஸ் போன பிறகு எடுக்கணும். கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கணுங்க. ஆயில் வந்து ஒரு 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு அதில் போட்டு நல்லா தாளிக்கணும். கேஸ் போன பிறகு மொல்லா திறக்கணுங்க.
தாளிக்கும் போது அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ கூட்டு வந்து நல்லா வாசமாக இருக்கும். நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேங்க. நல்லா தாளித்து அதில் ஊற்றுடுங்க. கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கூட்டுக்கு வந்து ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிட்டா போதுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தேடு தான் கல்யாணத்தில் கூட சாப்பாட்டுக்கு ஊற்றுவாங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.